துக்கித்துக் கொண்டே இருந்தார். யாக்கோபு என்ன செய்கிறார்? தன் மகனை குறித்ததான ஒரு காரியம் அவனுக்கு கிடைக்கிறது. செய்தி துக்க செய்தி. செய்தி எப்படிப்பட்ட செய்தி? துக்க செய்தி. அவருடைய சகோதரர்கள் வந்து சொல்லுகிறார்கள், நாங்கள் பார்த்தோம், இப்படியாக யோசிப்பு மறுத்திருக்கலாம், அவனுடைய உடைகளை தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த நேரம் பாருங்க 31, அவர்கள் யோசிப்பின் அங்கிகளை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவின் அடித்து அதை அப்படி செஞ்சு கொண்டுட்டு வந்து அவங்க அப்பாட்ட கொடுக்குறாங்க. ஆமே. இப்போ அந்த அப்பா என்ன செய்கிறார்? தன் மகனை குறித்து யோசித்து தன் வஸ்திரங்களை கிழித்து என்று சொல்லப்படுகிற போது நமக்கு தெரியும். அவன் தன் அறைகளிலே இரட்டை கட்டி கொண்டுங்கிற நேரம் நமக்கு தெரியும். அவன் என்ன செய்திருக்கிறான்? உபவாசம் பண்ணியிருக்கிறான். ராமின்னு சொல்லுங்க. அப்போ உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான். செய்தி என்ன? துக்க செய்தி. மகன் மரித்து போய் விட்டான். உபவாசம் பண்ணினா மகன் பிழைப்பானா? பிழைக்க மாட்டான், செத்துதான். அம்மாவில்லையா? தாவீது சொல்லுகிறான், உபவாசம் பண்ணினேன், பிள்ளை மரித்து போய்விட்டது, இனி ஒன்றும் நடக்காது, ஆனால் நான் அந்த பிள்ளையை போய் நான் பார்ப்பேன். அவனுடைய விசுவாசம். அதுபோல இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற பொழுது அருமையான பிள்ளைகளே, அப்ப செய்தி துக்கமான செய்தி. ஆனால் அந்த துக்கமான செய்தியை குறித்து யாக்கோபு என்ன செய்யவில்லை? அவன் நினைக்கவில்லை. அவன் யோசேப்பை குறித்து அவன் என்ன நினைக்கிறான்? அவன் யாரு? அவனை நான் நிச்சயமாக காண்பேன் என்று சொல்லி விசுவாசிக்க. காரணம், யோசேப்பு தரிசனம் பெற்றவன். ஒரு ஆமீன். யோசேப்பு யாரு? தேவனுடைய தரிசனம் பெற்றவன். அவன் மறிக்க மாட்டான். ஆமாவில்லையா? தேவ தரிசனம் பெற்ற பிள்ளைகள் ஒரு நாளும் விபத்துக்குள்ளாகவோ ஏதோ ஒரு காரியத்தில் அவர்கள் என்ன செய்ய முடியாது? மறிக்க முடியாது. அவர்கள் ஏதோ ஒரு காரியத்திலே அவர்களை கர்த்தர் பாதுகாப்பார். காரணம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். ஆமா இல்லையா? ஆகவே இரண்டாவது, தேவனுடைய அழைப்பை பெற்றவன். சிறு வயதிலே அவன் தரிசனத்தை காண்கிறான். அந்த தரிசனத்தை வந்து தன் தகப்பனிடத்திலே தன் சகோதரத்தில் சொன்னபடினால்தான் இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தது. ஆனாலும் அவன் என்ன செய்கிறான்? அப்ப அதெல்லாம் யோசிக்கிறான். இந்த ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. ஆமாம் இல்லையா? நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்லுகிறவரா? அப்ப அதுதான் விசுவாசிக்கிறான். விசுவாசிக்க முடியாத நேரத்துல நாம் விசுவாசிக்க வேண்டும். ராமின் சொல்லுங்க. விசுவாசிக்க கூடாத ஒரு காரியத்தை விசுவாசிக்க வேண்டும். காரணம், கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார். உங்கள் குடும்பத்துக்கு, உங்களுடைய தொழில், உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார். ஆனால் காரியம் நீங்கள் பார்க்கிற பொழுது அது இல்லாமையாய் காணப்படும். இனி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் என்று சொல்லி நம்பிக்கை பெற முடியாத அளவுக்கு அந்த சூழ்நிலை மாறி போயிடும், இருளாகிடும். ஆகவே அவன் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியவன் என்கிற இந்த 3 இன்னும் பல நம்பிக்கை அவனுக்கு இருந்திருக்கு.